எப்படி எகிப்தில் ஒரு புரட்சி வந்ததோ அதே போல் ஈராக்லும் ஒரு புரட்சி. அதில் வந்து அந்த மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு பிரசிடென்ட் வருகிறார். சதாம் ஹுசேன் அதில் வைஸ் பிரசிடென்ட்டாக வருகிறார். அரப் லீக் அப்போ வந்து அவங்களுக்கு ஆதரவாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுனால எம்பார்கோ பண்ணுறாங்க. ஆயில் எம்பார்கோ யாருக்கு பண்ணுறாங்கன்னா யூஎஸ், இஸ்ரேல் இவங்களோட அலைடான எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஆயில் கிடையாது. இப்போ அட்டாமிக் பிளான்ட் எங்கே நடந்தாலும் இஸ்ரேல் அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஈரான் உட்பட அவருக்கு பல நாள் தூக்கம் இல்லை. அவருக்கு வந்து இப்போ 2 காரியம் அவர் மைண்டில் இருக்குது. ஒன்று, இதை விட்டுட்டோன்னா சதாம் ஹுசேன் அட்டாமிக் பாம் பண்ணிடுவார். ஈஜிப்ஷியன் அட்டாமிக் என்ஜினியர், அவர் தான் ஹெட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அவர் வந்து பாரிஸ் போயிருக்கும் பொழுது அசாசினேஷன் பண்ணிடுறாங்க. அதனால் இந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ப்ரிசிஷன் அண்டு வெரி மெட்டிகுலஸ், செகண்ட்ஸ் கணக்கில் பண்ணணும். F-15, F-16 2 டைப் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸு. F-16 இஸ் த பாம்பிங் ஸ்குவாட். எல்லா ஏர்கிராஃப்ட்டுக்கும் ஃபியூயல் டேங்க் வேணும், ஏன்னா எல்லாமே ஒரே டிஸ்டன்ஸ் போயிட்டு வரணும். F-16 வந்து பாம்ஸ் இருக்கும். என்ன பாம்னா, ஒரு பாம்புடைய வெயிட் வந்து 2000 பவுண்டு. இப்போ இவ்வளவு பைலட்ஸை நான் டேஞ்சர் ஜோனில் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். ஏதாவது ஒரு ஃப்ளைட்டு கீழே விழுந்து பைலட்ஸ் கேப்சர் ஆனாலும் அவங்க ஷோ பீஸ் ஆயிடுவாங்க. இப்போ மெனாக்கிம் பைக்கனுக்கு இதை கிளியரன்ஸ் கொடுத்துட்டு அவர் வந்து நேராக ஆஃபீஸ் ரூமுக்கு போய் ப்ரேயரில் உட்காந்துட்டார். எனக்கு என்ன நடக்குதோ எனக்கு ஃபைனலாக சொல்லுங்கள். ஸோ 7 மணிக்கு அவருக்கு வந்து அவருடைய எமர்ஜென்சி ரெட் டெலிஃபோன் அடிக்குது. எப்பவுமே இந்த ஃப்ளைட்ஸ் போகிறத வந்து ஜோர்டான் கிங் நோட் பண்ணுறேன். முன்னாடி சொன்ன மாதிரி ஆமாம், இந்த இதுலேயும் பண்ணிவிட்டு அவர் வந்து ஸ்டார் ஆஃப் டேவிட் மார்க்கோட ஃப்ளைட்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் பாக்தாத் அப்படின்னு சொல்லி ஈராக் அலர்ட் பண்ணுவார். 2 நாளைக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டிட்டு இந்த ஆப்ரேஷன் நாங்கள் தான் பண்ணோம். அமெரிக்காவுக்கு எதிரி, ஏன்னா அவன் வந்து டெத் டு அமெரிக்கா அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வி ஹாவ் டு டேக் திஸ் டிசிஷன் அட் திஸ் மூமெண்ட், நாட் லேட்டர். லேட்டர் மீன்ஸ் இட் கேன் நெவர் ஹேப்பன் அப்படிங்கிறது. இஸ்ரேல், த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல், யூதர்களின் நாடு. யூதர்களுடைய வரலாறை பார்த்துட்டு இருந்தோம். இஸ்ரேல் நாட்டினுடைய வரலாறே ஒரு போர் வரலாறு. திரு மனோகர் தேவதாஸ் சார் அவர்களோட பேசிட்டு இருக்கிறோம். அவங்க ஒரு நாடாக வந்த அந்த ஆண்டே அவங்க ஒரு தனி குடியரசு நாடு அப்படின்னு அவங்களே அறிவிச்சிட்டாங்க 1948. அந்த ஆண்டே சுற்றில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் அவங்க மேலே படையெடுக்கிறாங்க. அந்த போர் ஒரே நாளையில் இஸ்ரேல் முடிஞ்சிடும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அது முடியலை. 1.5 ஆண்டுகள் கழித்து இஸ்ரேல் வின் பண்ணியிருக்கு. 1967 ஆண்டு மற்ற நாடுகள் இஸ்ரேல் மீது படையெடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது இஸ்ரேலே முன்கூட்டியாக அவங்க முன்னெச்சரிக்கையாக அவங்க எதிரிகளை அட்டாக் பண்ணி 6 நாளில் வின் பண்ணிட்டாங்க. தி 6 days வார். அதுக்கு பிறகு 1972 ஈஜிப்ட் மற்றும் மற்ற கண்ட்ரி எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. மிகப்பெரிய போர், 2 பக்கம் பெரிய சேதம். இவை அனைத்துமே கன்வென்ஷனல் வார்ஸ். இது முறையான ஒரு போர் நடந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அதிசயமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய கோவர்ட் ஆபரேஷன்ஸ், ரகசிய அதிரடி தாக்குதல், மறைமுக அதிரடி தாக்குதல். இந்த போர், இந்த அதிரடி தாக்குதல், இதையெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னு ஒன்றும் கிடையாது. இப்படி வரலாற்றில் நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது அப்படிங்கிறத எல்லாருக்கும் சொல்கிறதுக்கு தான் இந்த பேட்டி. திரு மனோகர் தேவதாஸ் சார் அவர்களே, இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய மிக பிரபலமாக பேசப்பட்ட, உலகமே வியந்து பார்த்த, பாராட்டினு சொல்லக்கூடாது, உலகமே வியந்து பார்த்த வரலாற்று நிகழ்ச்சிகளில் முக்கியமான சில நிகழ்ச்சிகளை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். மொசாடுடைய ஆப்ரேஷனே வந்து கோவர்ட் ஆப்ரேஷன்ஸ் தான். ஆனால் அதில் சில ஆப்ரேஷன்ஸு கிளாரிங்காக பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். சில ஆப்ரேஷன் சீக்ரெட்டாக இருக்கும். சில ஆப்ரேஷன்ஸை பற்றி நிகழ்வுகள் சில காலம் கழித்து அது வெளிப்படும். ஸோ அந்த மாதிரி சீரியஸில் பார்க்கும் பொழுது ஒரு ஆப்ரேஷன் ரொம்ப கிளாரிங்கான ஆப்ரேஷன். அது என்னவென்றால், ஈராக்கினுடைய அட்டாமிக் பிளான்ட்டை அடித்து நொறுக்குவது. ஈராக் அப்படின்னு நம்ம கண்முன் நினைப்பு வர்றது வந்து சதாம் ஹுசைன்.
சதாம் ஹுசைனுடைய வரலாறை பார்த்தீங்கன்னா, சதாம் ஹுசைன் ஈராக்கில் இருக்கும் பொழுது அங்கு மன்னர் ஆட்சி தான் இருக்குது. எப்படி எகிப்தில் ஒரு புரட்சி வந்ததோ அதே போல் ஈராக்கிலும் ஒரு புரட்சி. அதில் வந்து அந்த மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு பிரசிடென்ட் வருகிறார். சதாம் ஹுசைன் அதில் வைஸ் பிரசிடெண்ட்டாக வருகிறார். அது நிறைய வரலாறு. 75 அவர் வைஸ் பிரசிடெண்ட் ஆயிடுறார், 1975. சதாம் ஹுசைன் எப்போவுமே நிறைய அம்பிஷியஸ் லீடர். அதனால் அவர் அப்போவே வந்து இந்த அரப் லீகில் ஈராக் வந்து ஒரு அட்டாமிக் வெப்பன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கணும், அரப் லீகில் நம்ம லீடில் இருக்கணும் என்ற ஒரு கனவோட அப்பொழுது அவர்கள் உறவில் இருந்த ரஷ்யாவோட அவர் ட்ரை பண்ணுறார், ஒரு அட்டாமிக் பிளான்ட்டு நாங்கள் போடணும்னு. அப்போ ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, அட்டாமிக் பிளான்ட் போடுறத பற்றி மெகா பிளான்ட்டு, சும்மா ஒரு சின்ன சைஸு R&D ரியாக்டரில் அந்த மாதிரிலாம் கிடையாது, நல்ல கிராண்ட் சைஸில் போடணுன்றாரு. அப்படி போட வேண்டும் என்றால் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய நேர்பார்வையில் நீங்கள் பண்ணணும். அது வந்து அவருக்கு ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா அவர் வந்து தன் நோக்கம் போல் பண்ணணும்னு சொல்லி பிரச்சனை. இப்போ 75 நம்ம பார்க்கும்போது 73 நீங்கள் சொன்ன யாம் கிப்பூர் வார் நடந்தது. யாம் கிப்பூர் வாரே வந்து அரப் லீக்குக்கும் ஏறக்குறைய இஸ்ரேலுக்கும் உள்ள ஒரு போர் மாதிரி. ஆனால் முக்கியமாக பங்கு எகிப்துக்கும் சிரியாவுக்கும் தான். ஆனால் அரப் லீக் அப்போ வந்து அவங்களுக்கு ஆதரவாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுனால எம்பார்கோ பண்ணுறாங்க, ஆயில் எம்பார்கோ. ஆயில் எம்பார்கோ யாருக்கு பண்ணுறாங்கன்னா, US, இஸ்ரேல் இவங்களோட அலைடான எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஆயில் கிடையாதுன்னு. ஓகே, இஸ்ரேலோட தொடர்புள்ள எந்த நாட்டுக்கும் நாங்கள் ஆயில் சப்ளை பண்ண மாட்டோம். அதனால வந்து என்ன ஆயிடுதுன்னா, ஆயில் ப்ரைஸு 3 மடங்காயிருது. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய காரியமாக இருந்தது. முக்கியமாக யூரோப்பில் வந்து அவங்க கல்ஃப் ஆயிலை தான் நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதை சதாம் ஹுசைன் பயன்படுத்தி கொண்டு அவர் மார்க்கெட்டிங்கில் ஃப்ரான்ஸோடு ஒரு ஒப்பந்தம் போடுறார். ஃப்ரான்ஸ் முன் வருகிறது இவர்களுக்கு ஒரு மெகா அட்டாமிக் பிளான்ட்டை போடுவதற்கு. சதாம் ஹுசைன் அதை எப்படி சொல்கிறாருன்னா, இது வந்து நாங்கள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்காக நாங்கள் பண்ணுகிறோம், அதோடு நாங்கள் வந்து ரிசர்ச்சுக்காகவும் போடுகிறோம் என்று. அவர்கள் வாங்கிய பிளான்ட் வந்து 73 மெகாவாட் கெப்பாசிட்டி. 73 மெகாவாட்டுங்கிறது ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு அணு பிளான்ட், ரொம்ப குறைவு இல்லை. அது வந்து இட் இஸ் நாட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது இந்த ஒப்பந்தம் போடப்படுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் வந்து பாக்தாத்திலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடம். இது தொடர்ந்து அதனுடைய ஏற்பாடுகள் முன்னேறி கொண்டு போய்கிட்டே இருக்கிறது. இது இஸ்ரேலுக்கு மிகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ஏனென்றால் இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு, ஒரு அட்டாமிக் பாம்பு போட்டாலே அது சின்ன பகுதி அழிஞ்சு போய்விடும். ஆகையினால இது வந்து ராபின் அப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரு, அவருக்கு இந்த தாக்குதல் ஆரம்பித்து மொசாடுக்கு இந்த காரியங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு முதல்ல வந்து டிப்ளமேட்டிக் ரூட்டில் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஃப்ரான்ஸ் எதுக்கும் இணைந்து கொடுக்கறதா இல்லை. அவர்கள் வந்து தொடர்ந்து இதை முன்னேற்றி கொண்டு போகிறார்கள். இதன் நடுவில் 77 வந்து பிரைம் மினிஸ்டர் மாறுறார், மெனாகெம் பெகின். மெனாகெம் பெகின் கொஞ்சம் நல்ல தீவிரமான ஒரு பிரைம் மினிஸ்டர். அப்போ மெனாகெம் பெகினை பற்றி நம்ம தெரியணும். மெனாகெம் பெகின் வந்து பெலாரஸ்ன்ற ஒரு நாடு எங்கே இருக்குன்னா, உக்ரைனுக்கு மேலே இருக்கிற ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டில் இருந்து வந்த ஒரு யூதர். அவர் வந்து அவருடைய முழு குடும்பமும், தட் இஸ் அவருடைய பேரண்ட்ஸு, பிரதர்ஸ் எல்லாருமே ஹாலோகாஸ்டில் இறந்து போனவர்கள். அதனால் ரொம்ப துயரத்தோடு உள்ள ஒரு மனிதன். இவர் மட்டும் இஸ்ரேல் வந்ததுனால இங்கே இஸ்ரேலில் வளர்ந்து இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். அதனால் இது அவருக்கு ரொம்ப தாக்கமான ஒரு காரியம். அதனால் மொசாடில் இந்த ஆப்ரேஷனை நம்ம எப்படியாவது இந்த பிளான்ட்டை தடுத்து நிறுத்த வேண்டும். தடுத்து நிறுத்த வேண்டும்னா என்ன பண்ணலாம்? ஆப்ரேஷனை டிலே பண்ணலாம். சயின்டிஸ்ட் அசாசினேட் பண்ணலாம். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த முக்கியமான கோர் காம்பனன்ட்ஸ்லாம் வரும்பொழுது ஃப்ரான்ஸில் இருந்தே எங்கே அது நிறுத்தி வைக்கப்படுதுன்னு பார்க்குறாங்க. ஏன்னா கப்பலில் கொண்டு வரும்போது அடித்தா அது ரொம்ப டேமேஜ் பெருசாக இருக்கும், வேர் ஹவுஸ்லேயே அடிச்சிருவோன்னு சொல்லி சதர்ன் ஃப்ரான்ஸில் உள்ள வேர் ஹவுஸில் இருக்கும் பொழுது மொசாட் டீமை வச்சு அதை டேமேஜ் பண்ணிடுறாங்க. அதனால என்ன ஆயிடுதுன்னா, அந்த ப்ராஜெக்ட் ஒரு 18 மாதம் டிலே ஆகுது. ஸோ டிலே பண்ண முடியுது. அடுத்து இன்னும் சில வருடங்கள் கழித்து ஒரு எஜிப்சியன் அட்டாமிக் என்ஜினியர், அவர் தான் ஹெட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, அவர் வந்து பாரிஸ் போயிருக்கும் பொழுது அசாசினேஷன் பண்ணிடுறாங்க. ஓ, ஒரு சயின்டிஸ்ட். ஆமாம், ஈஜிப்தியன் சயின்டிஸ்ட் அசிஸ்டிங் த ஈராக்கி நியூக்ளியர் ப்ரோக்ராம். அதை வந்து
பாரிஸில் அவர் இருக்கிறது பாரிஸுக்கு போன போது அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஹோட்டல் ரூமில் அசாசினேட் பண்ணிடுறாங்க. யார் பண்ணான்னு தெரியாது. ஓகே, பட் நேச்சுரலி இந்த மாதிரி இதெல்லாம் லிங்க்டு டு, ஏன்னா மொசாட் எல்லாவற்றையும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. கவர்ட் ஆப்ரேஷன் தான். இந்த கேஸை வந்து சில காரியங்கள் அப்பப்போ அப்படி நடக்கும். ஸோ இது முடிந்து விடும். இது எப்படி கொலை பண்ணுவாங்க? ரோட்ல இந்த மாதிரி சுட்டாங்களா? அதில் மொசாட்ல டீம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஃபாலோ அப் ஸ்பெஷலிஸ்ட், என்னென்ன நடக்குதுன்றதை மட்டும் பண்ணுவாங்க. இதில் ஒரு சிலர் வந்து ரூம் பிரேக்கிங், ஒரு சிலர் வந்து ஐடியில் ஹைலி டேலண்டடாக இருப்பாங்க, எதில் இருந்தாலும் டேட்டாவை எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி பலவிதமான மாடலில் இருக்குது. இது வந்து இந்த ப்ராசஸ்லாம் வந்து டு டிலே த அட்டாமிக் பிளான்ட். இப்போ இந்த நேரத்தில் யூஎஸில் யார் இருக்கா? ஏன்னா இது எல்லாமே நெட்வொர்க்காக தான் பார்க்கணும். யூஎஸில் வந்து ரொனால்டு ரீகன் இருக்கார். ரீகன் வந்து இதை ரொம்ப சென்சிட்டிவாக வச்சுட்டு பார்க்குறாரு. ஏன்னா எந்த ஆக்டிவிட்டி நடந்தாலும் அது வந்து இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர், ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். அதனால் எந்த அமெரிக்க பிரசிடெண்ட்டுமே இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா அதை வேணான்னு சொல்லிடுவாங்க. அதனால் ரீகன் அதற்கு நேரடியாக ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. சரி, இப்போ இஸ்ரேல் ஈராக்கில் போய் அடிக்கணும்னா, இப்போ ஈராக்குக்கு இஸ்ரேல் எதிரி நாடுனா இதுக்கு நடுவில் 2 நாடு இருக்குது. ஜோர்டான் இருக்குது, சவுதி அரேபியா இருக்குது. இதை தாண்டி தான் போகணும் ஈராக்கு. ஆமாம். இப்போ இஸ்ரேல் திரும்ப இங்கேருந்து பாக்தாதில் போய் அடிக்கணும்னா அவர்களுக்கு தூரம் வந்து 1600 கிலோமீட்டர் போகணும். இங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டை எடுத்திங்கன்னா 1600 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப 1600 கிலோமீட்டர் ரிட்டர்ன் ஆகணும். 3200 கிலோமீட்டருக்கு ஃபியூயல் வேணும். இதில் பாம்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அவங்களுக்கு ஃபியூயல் பத்தாது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் ஹெல்ப்பை கேட்குறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் இன்னொரு காரியத்தையும் சொல்லணும். ஈரான் 79 ஷா ஆஃப் ஈரான் அனுப்பிட்டு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆகுது. ஸோ எல்லாம் சைமல்டேனியஸாக நம்ம பார்க்கணும். அங்கே வந்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் இருக்குது. அது வந்து அமெரிக்காவுக்கு எதிரி. ஏன்னா அவன் வந்து டெத் டு அமெரிக்கா அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல். அதனால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தொடர்புகள் எல்லாம் கட் ஆயிடுச்சு. இப்போ ஏற்கனவே ஷா ஆஃப் ஈரான் என்னென்ன கான்ட்ராக்ட் போட்டாரோ அதெல்லாம் கட்டு. இப்போ ஷா ஆஃப் ஈரான் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, F-16 ஃப்ளைட்ஸ் அங்கே வாங்குறதுக்கு ஆர்டர் போட்டு அது ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. இஸ்ரேல் அதை வாங்கணுன்றாங்க. அது இன்னும் அட்வான்ஸ்டு ஏர்க்ராஃப்ட். அதனால் அவங்களுக்கு F-16 கிடைக்கிறது. F-16 வந்து F-15 விட இன்னும் அட்வான்ஸ்டு ஏர்க்ராஃப்ட். ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுது, இது டிஃபென்ஸ் பர்பஸ்க்கு தான் வைக்கணும், அஃபென்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்ற கண்டிஷனில் அவங்க வாங்குறாங்க. இப்போ இதில் வந்து ஃபியூவல் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு அமெரிக்காவுடைய ஹெல்ப்பை நாடும் பொழுது அவங்க கையை வச்சிட்றாங்க. ஸோ இவ்வளோ தூரம் 3500 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வரணும். ஸோ அடிஷ்னல் வந்து ஃபியூல் டேங்க் வைக்கணும். அதை இவங்களே அடிஷ்னல் ஃபியூல் டேங்க்ஸ் இவங்களே தயாரித்து பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸ் போயிட்டு வர்றதுக்கு ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருது. இப்போ இது மொசாட் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ இல்லையோ ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவங்க வந்து பயிற்சி அவ்வளவு, ஏன்னா அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸு இது வரைக்கும் பைலட்ஸ் போனதில்லை. அதனால் கண்டினியூஸாக அந்த ஆப்ரேஷனில் அவங்க எப்படி இருக்குது அதுன்றதே பார்க்குறாங்க. 2வது, அந்த ரியாக்டரை அடிக்கணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். பின் பாயிண்ட்டாக ரியாக்டரை மட்டும்தான் அடிக்கணும். இதற்கு அவர்கள் ஒரு மார்க் மாடலையும் பண்ணி அதை எய்ம் பண்ணுற ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ரியாக்டர். ஏன்னா ரியாக்டருங்கிறது இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரியாக்டருங்கிறது ஏறக்குறைய அந்த ரியாக்டர் வாலுங்கிறது 1 அடி வரும். திக்னஸ் ஆஃப் தி மெட்டல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டல் வந்து இப்போ நான் ஒர்க் பண்ண பிக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூரியா ரியாக்டர் அப்படிங்கிறது 256 மில்லிமீட்டர், ஏறக்குறைய 3/4 அடிக்கு மேலே வந்துடும். அது மாதிரி அவ்வளோ திக்கு ரியாக்டர். அப்புறம் அதை சுற்றிலும் ரேடியேஷன், இது என்ன அந்த அட்டாமிக் ரியாக்ஷன் வந்து ரேடியேஷன் அதிகம். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக காங்க்ரீட் வால்ஸ் இருக்கும். அது வந்து 1 மீட்டர் திக்னஸ் இருக்கும். இப்போ இதை உடைக்கணும்னா அவ்வளோ பெருசாக உடைக்கணும். இப்போ அதற்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு பாம்புடைய மெட்டீரியல் இருக்கணும். அது வந்து ஒன்றும் தனித்தனியாக போட்டுட்டு வர முடியாது. போட்டால் எல்லாம் மொத்தமாக போட்டால் தான் அது ஓவரால் ஹீட்டில் மெல்ட் ஆகி எல்லாமே ஆகும். அதனால் இந்த ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ப்ரிசிஷன் அண்டு வெரி மெட்டிகுலஸ், செகண்ட்ஸ் கணக்கில் பண்ணணும். ஆப்ரேஷன் 1.5 நிமிஷம் தான். அதை எக்ஸிக்யூட் பண்ணுற பிளான் வந்து ரொம்ப டீடியஸ் பிளான். இவ்வளோ தூரம் வரணுமே, வர்ற வழியில் இந்த விமானத்தை கண்டுபிடிச்சி அவங்க ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் போட்டாங்கன்னா பாதி வழியிலேயே இஸ்ரேல் ஏர்கிராஃப்ட் எல்லாமே அடிபட்டுருமே. இதில் வந்து அவங்க ஜோர்டானை கிராஸ் பண்ணணும், சவுதி அரேபியா கிராஸ் பண்ணணும். அதனால் ரேடாரில் சிக்கக்கூடாதுன்னா 2 ஏர்கிராஃப்ட்ஸும் போகுது.
ஒன்று வந்து 100 அடியிலையும் இன்னொன்று 150 அடியிலையும் போகணும். 2 பேட்ச் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸு. 2 பேட்ச். ஆமாம். இதில் வந்து இந்த ஆப்ரேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் கவனமாக கேளுங்க. ஓகே. F-15, F-16 2 டைப் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸு. F-16 இஸ் த பாம்பிங் ஸ்குவாட், அதான் பாம் பண்ணக்கூடிய ஏர்கிராஃப்ட். எல்லா ஏர்கிராஃப்ட்டுக்கும் ஃபியூயல் டேங்க் வேணும், ஏன்னா எல்லாமே ஒரே டிஸ்டன்ஸ் போயிட்டு வரணும். இது போக F-16ல் வந்து பாம்ஸ் இருக்கும். என்ன பாம்னா, ஒரு பாம்புடைய வெயிட் வந்து 2000 பவுண்டு. 1 டன் இந்த பக்கம் 1 டன் அந்த பக்கம். இந்த 2 டன்னையும் வச்சு எக்ஸ்ட்ரா ஃபியூலையும் வச்சு அந்த ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் ஆகணும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இஸ்ரேல்லையே நார்தன் மோஸ்ட் ஸ்ட்ரிப்பு எட் ஜயான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிப்பு, அந்த ஸ்ட்ரிப்பில் போனால் தான் டிஸ்டன்ஸ் ஷார்ட்டஸ்ட்டாக போகும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரிப்பை எடுத்துக்குவாங்க. இப்போ மொசாடுக்கு அடுத்த ஒர்க் வந்து மீன்வைல் மொசாடோடைய இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த அட்டாமிக் ரியாக்டர் 81 அக்டோபரில் மெட்டீரியல்ஸ் வரப்போகுது, அட்டாமிக் மெட்டீரியல் வரப்போகுது. 72 கிலோ அட்டாமிக் மெட்டீரியல் வந்து அதில் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உடைக்கிறது பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம் ஆயிரும், ரேடியேஷன் பிரச்சனை வந்துடும். இப்போ மெனாகெம் பெகினுக்கு இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்ட் ஒரி யாருக்குன்னா மெனாகெம் பெகின் தான். ஏன்னா அவர் தான் பிரைம் மினிஸ்டர், அவர் தான் க்ரீன் சிக்னல் கொடுக்கணும். அவருக்கு பல நாள் தூக்கம் இல்லை. அவருக்கு வந்து இப்போ 2 காரியம் அவர் மைண்டில் இருக்குது. ஒன்று, இதை விட்டுட்டோன்னா சதாம் ஹுசேன் அட்டாமிக் பாம் பண்ணிடுவார். ஏன்னா இந்த பிளான்ட்டுடைய கெப்பாசிட்டி வைஸு 3 அட்டாமிக் பாம் எவ்ரி இயர் பண்ணலாம். ஸோ அதான் அதனுடைய வலிமை. ஸோ இதில் வந்து அந்த ரியாக்டர்னுடைய பேர் என்னென்னா ஓசிரிஸ் அப்படிங்கிறத அவங்களுடைய ஃப்ரான்ஸனுடைய ஓசிரிஸ். அதை ஈராக்குக்கு கொடுக்கறதுனால வந்து இது 2ஐயும் கம்பைன் பண்ணி ஓசி ராக் அப்படின்னா. ஆமாம், ஓசி ராக் ரியாக்டர் அப்படி. ஜென்ரலாக பெரிய ரியாக்டர் பேர் என்னென்னா ஓசி ராக் அப்படிம்பாங்க. ஆனால் சதாம் ஹுசேன் அதுக்கு வச்ச பேர் வந்து தமுஸ். ஆமாம், தமுஸுங்கிறது வந்து ஒரு பாபிலோனிய கடவுளுடைய பெயர். எப்போவுமே சதாம் ஹுசேன் வந்து தன்னை வந்து நேபுகாத் நேச்சரோட அட்டாச் பண்ணிக்கிறவர், அந்த பாபிலோனியன் ஹெரிட்டரியில் நான் வந்த மாதிரி. அதனால் தமுஸ் ரியாக்டர்னு வச்சுருப்பார். இப்போ மெனாகெம் பெகினுக்கு வருவோம். அவருக்கு வந்து 2 காரியம். ஒன்று வந்து பிளான்ட்டை விட்டோன்னா இன்னும் 3-4 வருஷத்தில் அட்டாமிக் வெப்பன் சதாம் ஹுசேன் கையில் இருக்கும். அடிக்கிறதுக்கு நான் வந்து தேவையான ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து 8 ஃப்ளைட்டு பாம் கொண்டு போகணும். 8 16 பாம் போடணும். போட்டால் தான் இந்த ரியாக்டர் கெப்பாசிட்டிக்கு அதை அடித்து நொறுக்க முடியும். ஸோ 8 F-16 போகணும். அதோட கூட ஒரு 6 F-15 எஸ்காட் ஏர்கிராஃப்ட்ஸ் போகணும். இப்போ இவ்வளவு பைலட்ஸை நான் டேஞ்சர் ஜோனில் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். ஏதாவது ஒரு ஃப்ளைட்டு கீழே விழுந்து பைலட்ஸ் கேப்சர் ஆனாலும் அவங்க ஷோ பீஸ் ஆயிடுவாங்க ஈராக்கில். அப்புறம் அதை நெகோஷியேட்டும் பண்ண முடியாது. இவங்க பாலிசி படி யாராவது உயிரோடையோ பிணமாவோ எங்கேயும் வேற ஒரு நாட்டில் விடக்கூடாது. இப்போ ரீசெண்டாக அமெரிக்கன் பைலட்டில் ஒரு F-15 ஃப்ளைட்டை அடித்தாங்க ஈரானுக்குள்ளே. அதில் ஒரு ஃப்ளைட்டு பைலட்டை வந்து கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க, ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தருடைய பாராசூட்டு பறந்தது எங்கேயோ தள்ளி போய் விழுந்ததில் அவர் கண்டுபிடிக்க முடியல. அதற்காக அவங்க எடுத்த ஆப்ரேஷன்ஸை பார்த்தீங்கன்னா கடைசியில் அதில் 2 C-130 ஏர்கிராஃப்டை கொண்டு போவாங்க. 2 ஏர்கிராஃப்ட்டு மண்ணில் பதிச்சுக்கும். அப்புறம் அதில் இருக்கிற கமாண்டோஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெலிகாப்டர்ஸ்லாம் போய் கம்ப்ளீட்டாக எல்லாரையும் எடுத்துருவாங்க. அந்த விழுந்து போன பைலட்டையும் காப்பாற்றிடுவாங்க. பட் இந்த ப்ராசஸ் 2 C-130 ஏர்கிராஃப்ட்டு ஈரானில் பதிஞ்சு கிடந்துச்சு. அப்புறம் அதை போய் தனியாக பாம் பண்ணி அதை டேமேஜ் பண்ணி முடித்தாங்க. அதாவது ஒரு ஆளுக்காக இவ்வளோ எஃபர்ட் எடுக்க வேண்டி. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ மெனாகெம் பெகினுக்கு இதில் 2 எது சூஸ் பண்ணுறது? 81 அக்டோபரில் அதுக்கப்புறம்னா முடியாது. இப்போ இது நடக்கிறது 81 ஜூன். மெனாகெம் பெகின் ஃபைனலாக டிசிஷன் எடுத்துடுறாரு. எனக்கு வந்து இஸ்ரேல் மக்கள் சேஃப்டி முக்கியம், அதனால் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லி கேபினெட்டை கூப்பிட்டுட்டு ஹி இஸ் கிவிங் கிளியரன்ஸ். மொசாடு இந்த ஆப்ரேஷனுக்கு அவங்க சூஸ் பண்ண நாள் வந்து சண்டே. என்டபி ஆப்ரேஷனுக்கு என்ன பண்ணாங்க, நைட்டு 10:30 மணிக்குன்னு சூஸ் பண்ணாங்க. ஏன்னா அப்போ தான் எல்லோரும் தூக்க கலக்கத்தில் இருப்பாங்க, அந்த நேரத்தில் நம்ம ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு. அதே மாதிரி இது வந்து இந்த பிளான்ட்டில் பண்ணுறதுக்கு எந்த டைம் ரிலாக்ஸான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நான் இப்போ கெமிக்கல் பிளான்ட்டில் இருந்திருக்கிறேன்.
ஷிஃப்ட் சேஞ்ச் தான் இருக்கிறதுலையே ரொம்ப லூஸான டைம். ஏன்னா 7:30 மணி எப்போனாலும் எந்த ஷிஃப்ட்டுனாலும் ஃபஸ்ட்டோ செகண்டோ தேர்டோ 8 மணி நேரம் ஷிஃப்டாக 7:30 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு எல்லாம் கையை கழுவி ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி வர இன்கமிங் ஆள்கிட்ட வந்த உடனே அவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு புறப்படுறதுலேயே இருப்பாங்க. வேலை கவனம் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லாக் ஆயிரும். ஆகையினால இவங்க சூஸ் பண்ண டைமு பாம்பிங் டைம் 5:35 தான். அந்த அரை மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் தள்ளி அந்த நேரத்தில் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. அந்நேரம் பாம்பிங் பண்ணணும்னு அதை பேக் ஒர்க் பண்ணி 3:55க்கு எல்லா ஏர்க்ராஃப்ட்ஸும் டேக் ஆஃப் ஆயிரும். இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லா ஏர்க்ராஃப்ட் மொத்தம் அதில் ஒரு 8 இதில் ஒரு 6 14 ஏர்க்ராஃப்ட்டு டேக் ஆஃப் ஆகி 100 அடி 150 அடி லேயரில் பறந்துட்டே போகுது. ஓ, அவ்வளோ கீழே போகுது. ஆமாம், கடலில் போகுதா முதல்ல இல்லை நிலத்தில் தான்? இல்லை, அந்த ஸ்ட்ரிப் வந்து அப்படியே ஜோர்டான் ஒட்டி இருக்கும். போகும்போது இவர் நோட் பண்ணிடுவார். எப்போவுமே இந்த ஃப்ளைட்ஸ் போகிறத வந்து ஜோர்டான் கிங் நோட் பண்ணுவார். இப்போ எல்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி. ஆமாம், இந்த இதுலேயும் பண்ணிவிட்டு அவர் வந்து ஸ்டார் ஆஃப் டேவிட் மார்க்கோட ஃப்ளைட்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் பாக்தாத் அப்படின்னு சொல்லி ஈராக் அலர்ட் பண்ணுவார். இது வந்து அந்த சண்டே கொஞ்சம் எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்குது. அது ரொம்ப அவங்க ஆக்ஷன்லாம் எடுக்கலை. இது ஃப்ளைட்ஸ் அதுக்குள்ளே ஜோர்டான் இதை ஸ்ட்ரிப்பை தாண்டி சவுதி அரேபியா ஸ்ட்ரிப்புக்கு போயிடுது. சவுதி அரேபியா ஸ்ட்ரிப் அவங்க போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சூஸ் பண்ண பேசேஜு இப்போ ரேடார்னால் அது ஒரு வட்டம். ஸோ நிறைய வட்டங்களில் எந்த கேப்பு கொஞ்சம் மினிமம் ஓவர்லாப் கம்மியாக இருக்கோ அது வழியாக பேசேஜ் எடுக்கிறாங்க. ஸோ தட் ஈவன் ரேடாரில் வந்தால் கூட அதில் சிக்காத மாதிரிக்கு. ஸோ அதில் போகும் பொழுது இந்த ஃபியூயல் டேங்க் இருக்கு இல்லையா, எக்ஸஸ் ஃபியூயல் டேங்க்கு, அதெல்லாம் வந்து ஜெட்டிசன்னுவாங்க. அது வந்து கலட்டி விட்டுறாங்க. ஏன்னா அது வந்து மேனோவர்லாம் பண்ணும்போது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த லெவல்லையே போகணும். போயிட்டு இதே இதில் ஈராக்குள்ளேயும் நுழையணும். இப்போ 3வது டெரிட்டரி. ஸோ ஈராக்கில் போய் யூப்ரட்டிஸ் ரிவர் கரையில் தான் அந்த பாக்தாத் இருக்குது. இது வரைக்கும் கம்ப்ளீட் ரேடியோ சைலன்ஸ். எந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கும் பேசக்கூடாது. ஆமாம், யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அவங்கவுங்க அலைன்மெண்ட்டில் கரெக்டாக போயிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க தான் எத்தனையோ மாதம் கரெக்ட் ஆங்கிள், அவன் வந்து ப்ரிசிஷனாக தான் போவாங்க. எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. சின்ன மிஸ்டேக்னாலும் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி அடிச்சிடும். ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் போய் பாம்பிங் பார்த்தீங்கன்னா சீரீஸில் பண்ணணும். இதில் பேரலாக போகிறாங்க, அங்கே போய் சீரியஸாக பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடுத்தடுத்து தான் பண்ணணும். சரி, இது வந்து ஏன் இந்த எஸ்கார்ட் ஏர்க்ராஃப்ட்? இப்போ பாம்பிங் ஏர்க்ராஃப்ட் வந்து அவனுக்கு முழு ஃபோக்கஸும் டார்கெட் மட்டும்தான். வேறு எதுவும் என்ன யார் அடிக்கிறன்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனால் இந்த எஸ்கார்ட் ஏர்க்ராஃப்ட் வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ எல்லா பைலட்டுக்குமே என்ன எய்ம்னா ஃபஸ்ட்டு ஆக்ஷன் டார்கெட் தான், செகண்ட் ஆக்ஷன் எஸ்கேப். திரும்பி போயிடணும், வீட்டுக்கு போயிடணும். எஸ்கேப் சேஃபாக வந்து சேர்ந்துடணும். இது 2 தான். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பைலட்ஸ் வந்து முந்தின நாளெல்லாம் இந்த ஏர்க்ராஃப்டையே சுற்றி வருவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஏர்க்ராஃப்ட் அவங்களும் தே ஹாவ் டு ஜெல் டுகெதர். அதனால எப்பவும் சொல்லுவாங்களாம், திஸ் டைம் யூ ஹாவ் டு கம் சேஃப்லி, நெக்ஸ்ட் டைம் இந்த தடவை சேஃபாக வந்துடணும், அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸ்பெஷலி அந்த பாம்பிங் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடைசி 1 மினிட் வந்து அந்த பைலட்டுக்கு டார்கெட்டு மட்டும்தான் கண்ணில் தெரியுமா. தட் இஸ் த ட்ரைனிங். ஸோ இந்த இது எப்படி அப்ரோச் எப்படின்னா, இப்போ இந்த 100 அடி 150 அடி போகுது இல்லையா, இந்த தரையிலேருந்து நான் சொல்லும்போது டெசர்ட்டில் வந்து என்ன ஆகும், சாண்ட் டியூன்ஸ் இருக்கும். சாண்ட் டியூன் கொஞ்சம் உயரமாக போச்சுன்னா திரும்ப லேசாக மேலே ஏறி திரும்ப அதே ஆல்டிடியூட் மெயின்டைன் பண்ணணும். அதுதான் இங்கே டேலண்ட்டு. நீங்கள் அந்த 1.5 மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு ஆட்டோ பைலட்லாம் கிடையாது. எவ்ரி செகண்ட் தே ஹவ் மானிட்டர் பண்ணிட்டே தான் போகணும். 20 கிலோமீட்டர் முன்னாடி, அந்த சைட்டுக்கு 20 கிலோமீட்டர் முன்னாடி they have to rise to 7,000 feet. 7,000 feet போயிட்டு 7,000. ஆமாம், நார்மலாக இந்த ஃப்ளைட்டு 40,000 ஃபீட்லேயே போகும். இது வந்து இப்போ லோ ப்ரொஃபைலில் போய் 7,000 feet போயிட்டு திரும்ப அங்கேருந்து 3,500 feet வரும் பொழுது they have to drop the bomb. அந்த பாம் ட்ராப் பண்ணுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு பாம், அடுத்த 5 செகண்டில் செகண்ட் பாம் போட்டுட்டு அது அப்படியே டேக் ஆஃப் ஆகணும். மேலே ஹை ரைஸ்க்கு போகணும். எங்கே போகணுன்னா 40,000 போயிடணும். செகண்டு 2 3,000 to 40,000. ஆமாம்,
ஸோ அது மாதிரி வரிசையாக ஃபஸ்ட்டு இந்த 40,000 லெவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ இதில் வந்து பாப்புலேஷன் ஆஃப் 8 ஏர்க்ராஃப்ட் மேலே போகணும்ல, போனதுக்கப்புறம் தென் தே ஹாவ் டு அகெயின் கம் டவுன். இதே மாதிரி லோ ப்ரொஃபைலில் தே ஹாவ் டு ரிட்டர்ன் ஃபார் அனதர் 1.5 hours. ஸோ 7 மணிக்கு அது வந்து சேர்ந்துருவாங்க. இப்போ மெனாக்கிம் பைக்கியனுக்கு இதை கிளியரன்ஸ் கொடுத்துட்டு அவர் வந்து நேராக ஆஃபீஸ் ரூமுக்கு போய் ப்ரேயரில் உட்காந்துட்டார். எனக்கு என்ன நடக்குதோ எனக்கு ஃபைனலாக சொல்லுங்கன்னு. ஸோ 7 மணிக்கு அவருக்கு வந்து அவருடைய எமர்ஜென்சி ரெட் டெலிஃபோன் அடிக்குது. ஆல் த பாய்ஸ் ரிட்டர்ன்ட் சேஃப்லி வித்தவுட் அ ஸ்க்ராட்ச் அப்படின்னு. ஒரு ஆள் கூட சேதம் இல்லாமல் ஆட்கள் வந்துட்டாங்க, விமானம் வந்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து ரீகனுக்கு சொல்கிறாரு. அப்போ ரீகன் சொன்னார், பாய்ஸ் ஆர் பாய்ஸ் அப்படின்னு, இவங்களால எல்லாம் முடியும் அப்படின்னு. இதை வந்து ஓப்பன் ஆப்ரேஷன், இது வந்து நடந்தது டே லைட்டு. எந்த ஆண்டு நடந்தது இது 81, 1981 நடந்திருக்கு. என்ன பேர் சொன்னாங்க இந்த ஆப்ரேஷன்? இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து ஆப்ரேஷன் ஒபேரா. ஒபேரா. அப்புறம் அது லேட்டர் வந்து இது பாபிலோன், பாக்தாத் பக்கத்தில் பாபிலோன் கிட்ட தான் இது நடந்ததுனால இது பேர் ஆப்ரேஷன் பாபிலோன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இதில் வந்து மெனாக்கெம் பெகின் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து அதை சால்வ் பண்ணி முடித்தது பிறகு அவர் நடத்துகிற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். இது ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு, நாங்கள் தான் இந்த அட்டாமிக் பிளான்ட்டை எங்களுடைய இஸ்ரேல் படை தான் அடித்தது என்று. அப்போ அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாருன்னா, வி சூஸ் திஸ் மூமெண்ட் நவ் நாட் லேட்டர், பிகாஸ் லேட்டர் மே பி டூ லேட், பெர்ஹாப்ஸ் நெவர். இஃப் வி மிஸ் another 2-3 years, Saddam Hussein will have an atomic bomb in his hand. So it will be another Holocaust. Never again, never again. So this is a statement by Menachem Begin. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன பேர் சொன்னாங்க? இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பெகின் டாக்ட்ரின் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஏன்னா இது இன்றைக்கும் இஸ்ரேலில் வந்து ப்ரியம்டிவாக நம்ம இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா we will go with பெகின் டாக்ட்ரின் அப்படின்னு அது ஒரு டாக்ட்ரினாகவே அது பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஒரு பெரிய பேராபத்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை போய் அதை நியூட்ரலைஸ் பண்ணிடணும். வருமுன் காப்போம், வருமுன் காப்போம்னு சொல்லி நம்ம தமிழ் மொழியில் சொல்ல போகிறோம். அவர் என்னன்னாக்கா, அவருக்கு வந்து இப்போ என்ன டிசிஷன்னா இந்த வார் இப்போவா வேணாமான்னு. அப்போ என்ன பண்ணுறாரு, 2 நாளைக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டிட்டு இந்த ஆப்ரேஷன் நாங்கள் தான் பண்ணோம் சொல்லிடுவாங்க ஓப்பனாக சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, வி ஹாவ் டு டேக் திஸ் டிசிஷன் அட் திஸ் மூமெண்ட், நாட் லேட்டர். லேட்டர் மீன்ஸ் இட் கேன் நெவர் ஹேப்பன் அப்படிங்கிறார். ஏன்னா இன்னும் 2 வருஷம் தள்ளி வந்த பிறகு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் வந்து இறங்கி ஈராக்ல இறங்கிருச்சுன்னா அதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இந்த மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பன் எது இருந்ததுனாலும் இஸ்ரேல் வில் டூ ஆல் இன் இட்ஸ் ஹேண்ட்ஸ் பாசிபிள் திங்ஸ் டு ஸ்கிராப் தட் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லிடுறாரு. இப்போ அதே கான்செப்ட் தான் எப்போ அட்டாமிக் பிளான்ட் எங்கே நடந்தாலும் இஸ்ரேல் அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கும், இப்போ இருக்கக்கூடிய ஈரான் உட்பட. ஸோ இந்த ஆப்ரேஷன் எப்படியாக முடிந்தது. ஓசிராக் நியூக்ளியர் பிளான்ட், சதாம் ஹுசைன் ஈராக்ல இப்படி ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி அப்படி ஒரு அட்டாம் பாம்பு தயார் பண்ணலான்னு முயற்சி பண்ணும்போது இஸ்ரேலிய வீரர்கள் விமானப்படை விமானத்தில் வந்து குண்டு போட்டு இந்த ஓசிராக் அட்டாமிக் பவர் பிளான்ட்டை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கு பேரு ஆபரேஷன் ஒபேரா. திரு மனோகர் தேவதாஸ் சார் அவர்கள் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொன்ன அந்த கருத்து என்னன்னா, இஸ்ரேல் எப்பப்போ அவங்க எதிரிகள் அணு ஆயுதம் தயார் பண்ண முற்படுறாங்களோ, அணு ஆயுதம் தயார் செய்ய முற்படுறாங்களோ, அதை முன்கூட்டியே அதை தடுத்து நிறுத்துறது அவங்களுடைய வழக்கமாகவே இருக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கு அவங்களுக்கு. அணு ஆயுதம்ங்கிறது மிகப்பெரிய ஆபத்து. அது வராமலே பார்க்கணும் அப்படின்னு நம்ம கீனா இருக்கிறாங்க. ஆபரேஷன் பேரா பற்றி பேசிட்டோம், ஆனால் அதோட நிற்கல. திரு மனோகர் தேவதாஸ் சார் அவர்கள் நம்மகிட்ட இதே மாதிரி இன்னும் சில கோவர்ட் ஆப்ரேஷனை பற்றி பேசியிருக்கிறாங்க. இதை விட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விசித்திரமான ஒரு ஆப்ரேஷன் வருது. தொடர்ந்து இணைந்திருங்க.